பாத்திடவே நந்தீசர் ஓலத்தீசர் பண்பான அகத்தீசர் சட்டநாதர் காத்திடவே இடைக்காட சண்டிகேசர் கணராமர் போகர் சிவவாக்கிய சித்தர் சேந்திடவே கோரக்கர் புன்னாக்கீசர் சிறப்பான மச்சமுனி பூனை கண்ணார் பாத்திடவே யோகிமுனி கொங்கணர் பாணி பருரிசி மலர்பாதம் காப்போமே. 18 சித்தர்களின் பாதம் போற்றி எனது குருநாதர்களை வணங்கி இன்றைய பதிவை துவங்குகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி தனுசு ராசி. காலபுருஷ ராசிப்படி 9வது ராசியாக வரக்கூடியது தனுசு ராசி. நாம் அற்புதம் தரும் ஆடி மாதம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு ராசியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தனுசு ராசி என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு நெருப்பு ராசியாக வரக்கூடிய அமைப்பு. அந்த ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதமும் உத்திராடம் 1 பாதம் வரக்கூடிய நிலையில் தனுசு ராசி என்றாலே ஒரு தெய்வ நம்பிக்கைக்கு உரியது. அது தெய்வத்தின் வீடு கூட என்று சொல்லலாம், கோயில் வீடு என்று கூட நாம் சொல்வதுண்டு. அந்த கடவுள் நம்பிக்கை அதிகமான எண்ணத்தை கொடுக்கக்கூடிய நிலை என்றாலும் ஒரு சில நேரம் நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலையும் கொடுக்கும். அது அவர்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பை பொறுத்தது. அங்கு வரக்கூடிய நட்சத்திர அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இயற்கையாகவே சற்று புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, தெய்வ நம்பிக்கையோடு தெய்வ அனுகிரகத்தோடு அவர்களுக்கு அந்த தன்மை என்பது சற்று கூடுதலாக இருக்கும். ஞாபக சக்தி என்பது சற்று உயர்வாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதேபோல் இந்த ஆடி மாதம் 17/7/2022 முதல் 16/8/2022 வரை ஆடி மாதத்தில் தனுசு ராசிக்கு கிரக நிலைகள் எவ்வாறு பலன் சொல்கிறது என்கின்ற பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கின்ற நிலையில் ராசி அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியாதிபதி விரையாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோடு இணைந்து 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கின்ற அமைப்பில் 11ஆம் இடத்தில் கேது பகவான் அமையப்பெற்ற ஒரு கிரக நிலைகள் தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்க இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். 2ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கின்ற நிலையில் பாகிஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பேச்சு என்பது நியாயமாக நீதி நேர்மை என்பதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் சனி பகவான் பயணிக்கிற பொழுது சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதை சரி செய்யக்கூடிய அமைப்பாக ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆட்சி பெற்றிருக்கின்ற பொழுது எல்லா நிலைகளிலும் ஒரு சிறப்பை கொடுக்கின்ற அமைப்பாக அமையும். அங்கு 7ஆம் அதிபதியினுடைய புதனின் பார்வையும் அதேபோல் தனுசு ராசியினுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனின் பார்வையும் கிடைக்கிறது. அப்பொழுது நம்ம முன்னோர்களுடைய ஆசி குடும்பத்திற்கு இருக்கிறது. குடும்பத்திற்குள் நல்ல ஒரு நிலையை கொடுக்கும். படிப்பில் ஒரு உயர்வான ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். அதேபோல் தன வரவில் மிக சிறப்பான ஒரு உயர்வான அமைப்பை கொடுக்கக்கூடிய நிலையாக கிரக நிலைகள் அமைந்துள்ளது. 3ஆம் இடம் சனி பகவான் அவர் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். உங்களுடைய முயற்சிகள் முழு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சகோதரரோடு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய நிலை, சகோதரர்கள் குடும்பத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். அந்த அமைப்பில் வண்டி வாகனங்கள் அல்லது வீடு அல்லது நிலம் இது போன்ற ஒரு அமைப்பை ஒரு அற்புதமான நிலையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. அதுவும் ஒரு சிறப்பான நிலையில் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். வீடு
புதுப்பித்து கொள்வது அல்லது புதிதாக நாம் ஒரு வீடு வாங்குவது, அந்த அமைப்பில் குரு பகவானுடைய பார்வை என்பது 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்திற்கு இருக்கின்ற பொழுது நீங்கள் அதை உறுதியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சாதகமான நிலை இருக்கிறது. குழந்தைகளை பொறுத்தவரை படிப்பில் இருப்பவர்கள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு, குழந்தை வேண்டி எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு அதற்கும் ஒரு அற்புதமான ஒரு நிலையை குரு ஆட்சி பெற்றிருக்கிறார். 5ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்றிருக்கிறார். அதற்கான முயற்சியில் உங்களுக்கு முழு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக, குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நிலையாக ஆடி மாதம் தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான பலனை தருகிறது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு அற்புதமான அமைப்பை, அவர்களோடு ஒரு அந்யோன்ய அமைப்பை கொடுக்கின்ற நிலையாக, செவ்வாயும் ஆட்சி பெற்றிருக்கின்ற அமைப்பில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தையாவது கண்டிப்பாக உறுதி செய்யக்கூடிய நிலை. ஆடி மாதத்தில் நாம் முகூர்த்தம் வைப்பதில்லை என்றால் அதற்கான பேச்சுவார்த்தைகளை முடித்து கொண்டு ஆவணியில் திருமணத்தை வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை இந்த ஆடி மாதத்தில் கிரக நிலைகள் தனுசு ராசிக்கு அற்புதமாக அள்ளி தருகிறது என்று சொல்லலாம். பாக்கியாதிபதியின் நிலை மிக சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதனும் இணைந்து 8ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது எதிர்பாராத திடீர் தன வரவை கொடுக்கின்ற அமைப்பு, அல்லது இதுவரை தடையாக இருந்த உங்களுடைய பணம் நிச்சயமாக கிடைக்கும், அல்லது அரசு சார்ந்த நிலையில் ஏதாவது நிலுவைத் தொகை இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான நிலையாக அந்த பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் வெளியில் அலைச்சல் என்பது உண்டு. 10ஆம் அதிபதி 8இல் இருக்கிறார். சற்று அலைச்சலை கொடுத்தாலும் அதற்கு நிகரான லாபத்தையும் கொடுக்கின்ற அமைப்பு, அல்லது வெளிநாடு முயற்சி, அந்த முயற்சியிலும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலை. அரசியல் சார்ந்து இருப்பவர்களுக்கு, அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு, அல்லது வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வேலை உறுதி என்ற அமைப்பை, அதன் மூலம் தன வரவையும் பொருளாதார மேன்மையும் கொடுக்கின்ற நிலையாக ஆடி மாதம் ஒரு அற்புதமான நிலையில் அமைந்திருக்கிறது. உங்களுடைய முயற்சிகளுக்கு முழு வெற்றியும், அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும், அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் எதிர்பார்த்த அந்த பதவி அல்லது நாம் எதிர்பார்த்த அரசு சார்பில் எதிர்பார்த்திருந்த அனைத்தும் ஒரு நல்ல நிலையாக, உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையாக இந்த ஆடி மாதம் அமைய இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ஒத்துழைப்பு கொடுத்தால், அந்த தசாபுத்திகளும் கோச்சார கிரக நிலைகளும் இணைவு பெற்று ஒரு நல்ல தசாபுத்தி நடைபெற்று கொண்டிருந்தால் உங்களுக்கான பலன்கள் 100% நிச்சயமாக அனைத்துமே கிடைக்க பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆடி மாதம் அமைய இருக்கிறது தனுசு ராசிக்கு. லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். ஆன்மீக சுற்றுலா அல்லது தொலை தூரத்தில் இருக்கின்ற ஒரு கோயிலுக்கு சென்று வர வேண்டும், காசிக்கு செல்ல வேண்டும். அந்த காசி கயா அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் தாராளமாக தனுசு ராசிக்காரர்கள் சென்று வரக்கூடிய ஒரு நிலை, அல்லது அதற்கான ஒரு முயற்சி கண்டிப்பாக உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இப்படி எல்லா வகையிலும், தொழில் சார்ந்து எடுத்துக்கொண்டாலும் சரி, திருமண சார்ந்து எடுத்துக்கொண்டாலும், குழந்தை சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும், கல்வி சம்பந்தப்பட்டதில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான பலனை கொடுக்கிறது. கல்வி நிலையில் ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கிறது. கல்வியை பொறுத்தவரை அவர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த அதே பாடத்தை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தனுசு ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா வகையிலும் சிறப்பு பெற்று அமைய பெற்றிருக்கிறது. இந்த சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியின் கடைசி கட்டத்தில் இன்னும் ஒரு 5-6 மாதங்கள் தான் 7.5 சனியில் கடைசியில் இருக்கிறீர்கள். நிச்சயமாக அந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு நற்பலன்களை கொடுத்து அவர் அந்த 7.5 சனியிலிருந்து விலகி வருகின்ற ஜனவரியில் உங்களுக்கு முழுமையாக
ஏழரை சனியிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் தருகிறது. ஆகவே எல்லா வகையிலும் சிறப்பு பெற்றிருக்கின்ற தனுசு ராசி நீங்கள் எப்பொழுதும் நான் சொல்வதுதான், குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக மேற்கொள்ளுங்கள். அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடும் அல்லது பௌர்ணமி நாளில், முக்கியமாக அமாவாசை நாளில் செல்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதோடு அருகில் இருக்கின்ற சிவன் கோயில், இன்னும் சொல்ல போனால் பழமையான சிவன் கோயில் வழிபாடு என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலனை அள்ளி கொடுக்கும் என்று சொல்லி, அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கணிதர் சேலம் சதாசிவம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.